வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. நடிகர் அஜித்குமாரோடைய அஜித்குமார் ரேசிங் அணி பெல்ஜியம்ல நடைபெற்ற GT4 ஐரோப்பிய கார் ரேஸ் பந்தயத்துல 2வது இடம் பிடிச்சு அசத்தியிருக்காங்க. இது தொடர்பான தகவலை அஜித்குமார் ரேசிங் அணியினுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே துபாயில நடந்த போட்டியில 3வது இடமும் இத்தாலியில நடந்த போட்டியிலையும் 3வது இடத்தை வென்றிருந்தாங்க. இதுல துபாயில நடைபெற்ற போட்டி என்பது 24 மணி நேர போட்டி. அதே போல இத்தாலியில நடைபெற்ற போட்டிங்கிறது 12 மணி நேர போட்டியாகும். இந்த நிலையில தற்போது பெல்ஜியம்ல நடைபெற்ற போட்டியில அஜித்குமார் ரேசிங் அணி 2வது இடம் பிடிச்சது உலக அளவுல சாதனை படிச்சு இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்கு. இது தொடர்பான தகவல்கள் அஜித்குமார் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அஜித்குமார் இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து வர அக்டோபர் மாதம் வரைக்கும் கார் ரேசிங்ல ஈடுபட திட்டமிட்டிருக்காரு. அதுக்கு ஏற்ற வகையில சினிமாவில இருந்து கொஞ்சம் விலகியும் இருக்காரு. ஆனாலும் இவருடைய நடிப்புல இதுவரைக்கும் இந்த ஆண்டுல மட்டும் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுல விடாமுயற்சி படம் வணிக ரீதியா பெரிய வெற்றியை பெறல. ஆனா குட் பேட் அக்லி படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெற்று வரக்கூடிய வெற்றி படமா மாறியிருக்கு. படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இவருடைய கவனம் முழுக்க முழுக்க GT4 ஐரோப்பிய கார் ரேஸ் பந்தயத்துல தான் இருக்கு. இந்த கார் ரேஸ் பந்தயத்துல கலந்துக்க தன்னுடைய பெயர்ல அஜித்குமார் ரேசிங் அணிங்கிற அணியை உருவாக்கி இருக்காரு அஜித். மேலும் ரேஸ்ல கலந்துகிட்ட அஜித்குமார் ரொம்பவே சீரியஸான டயட்டை பின்பற்றி தன்னுடைய உடல் எடையை குறைச்சிருக்காரு. துபாயில் நடைபெற்ற ரேசிங்ல 3வது இடமும் இத்தாலியில் நடைபெற்ற ரேஸ்ல 3வது இடமும் பெல்ஜியம் ரேஸ்ல தற்போது 2வது இடத்தையும் பெற்று அசத்தியிருக்காங்க. இது தொடர்பான தகவலை அஜித்குமார் ரேசிங் அணி ரொம்பவே மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்ற அஜித் கோப்பையை கையில ஏந்திக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. அஜித்குமார் ரேசிங் அணி கோப்பையை கையில எழுந்தும் போது அஜித் தன்னுடைய கையில இந்திய நாட்டு தேசிய கொடியை வச்சிருந்தாரு. மேலும் பெல்ஜியம்ல நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்துல நேர்ல பார்க்க அஜித்குமாரினுடைய ரசிகர்கள் குழுமி இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அஜித்தை பார்த்ததுமே ஏகேன்னு கத்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அஜித்குமார் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காரு. பெல்ஜியம் ரேஸை பொறுத்த வரைக்கும் கொட்டும் மழையில நடைபெற்றிருந்தது. மொத்த சர்க்கியூட்டுமே மழை நீரால காணப்பட்டிருந்தது. இதுல அஜித் உட்பட அஜித்குமாரனுடைய ரேசிங் அணி வீரர்கள் ரொம்பவே சவாலான சர்க்கியூட்ல ரேஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோவும் இணையதளத்துல வேகமா பரவிட்டு வருது. 2வது இடம் பிடித்த அஜித்குமார் ரேசிங் அணிக்கு ரசிகர்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.